மகளிர் உரிமைத்தொகை பெற விடுபட்டவர்கள் ஜனவரியில் விண்ணப்பிக்கலாம். இது சம்பந்தமான ஒரு தகவலைதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேரூராட்சி மற்றும் ஒன்றியங்களில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதாவது: தற்போது நான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலான பெண் கலைஞர்கள் மகளிர் உரிமை திட்டம் குறித்து கேட்கின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் யாரும் விடுபடக்கூடாது என்று செயல்தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது உதவித்தொகை அல்ல, நாங்கள் உரிமைத் தொகையாக வழங்குகிறோம். கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் ஆனால் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அதையே மேல்முறையீடு செய்யலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேரூராட்சி போன்ற பகுதிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம் வழங்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை. இதுகுறித்து விருதுநகர் கலெக்டரும் டெல்லி சென்று அதிகாரிகளை சந்தித்து 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து பேசியுள்ளார். எனவே மத்திய அரசிடமிருந்து நிதி வர வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அவர் பேசினார். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி